விஜய் டிவி சீரியல தினமும் பார்க்கணும்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐயோ இந்த நேரம் பார்த்து இவ வராளே. ஏய் அபர்ணா 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 ப்ளீஸ் அழாத. கண்ண தொடமா. இங்க பாரு. இ- நாம எது பேசுறதா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம். ப்ளீஸ் போமா. ப்ளீஸ் போமா. உள்ள நான் போமா. போமாட்டேன். நீங்க என்ன சொன்னாலும் என்னால ஏத்துக்கவே முடியாது. ஐயோ நான் ஏத்துக்க மாட்டேன். ஏய், அபர்ணா என்ன ஆச்சு? எதுக்கு இப்ப அழற? அன்பு என்ன நல்லா நம்ப வச்சு ஏமாத்திட்டாரு. எது? நான் உன்ன நான் அவளை ஏமாத்தினா? ஐயோ பொய் சொல்றா இவ. என்ன அபர்ணா இப்படி பொய் சொல்ற? ஏமாத்திட்டாரா? என்ன ஏமாத்தினாரு? இவரு எனக்கு பயங்கரமா ஹோப் கொடுத்தாரு. ஹோப்பா. அத நம்பி இவர் எனக்கு தான் நினைச்சு நான் எப்பவும் இவர் நினைப்பாவே இருந்துட்டேன். இவரையே சுத்தி சுத்தி வந்தேன். ஐயோ மறக்கிறாளே. கண்மணி அவ பொய் சொல்ற கண்மணி, அவளை நம்பாத. இவர்தான் என் உலகம், இவர்தான் என் வாழ்க்கைன்னு நினைச்சேன். ஐயோ. என் மனசுல அவ்வளவு நம்பிக்கையை விதைச்சிட்டு ஆனா இப்போ என்னை ஏமாத்திட்டாரு கண்மணி. என்னால எப்படி தாங்கிக்க முடியும்? நான் உன்னை ஏமாத்தவே இல்லையே. ஏய் அபர்ணா நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு நான் என்ன பண்றது? இதெல்லாம் உங்க மனசாட்சிக்கே தெரியும். நீங்க என்கிட்ட எப்படி எல்லாம் பேசுனீங்க, எப்படி எல்லாம் நடந்துக்கிட்டீங்க. அப்ப அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? நீங்க பொய் சொல்லி என்னை ஏமாத்திட்டீங்க அன்பு. You're a cheater. ஐயோ. ஏய் முட்டாள்தனமா உளறாத. நான் ஏன் உன்னை ஏமாத்த போறேன்? நான் உனக்கு எப்ப ஹோப் கொடுத்தேன்? ஏய் ஏய் பொய் சொல்லாதடி. நான் எங்க ஏமாத்துறேன்? சரி, நீ அழாத. வா, நம்ம ரூமுக்கு போலாம். வா. கண்மணி அவ ஏதோ தெரியாம பேசு. ஷூ, பேசாதீங்க. எப்படியாவது கண்மணி கிட்ட பேசி சமாதானப்படுத்தலாம் நினைச்சா இந்த அபர்ணா வந்து பேசி சோதிப்பிட்டாளே அவள. ச்சே, எல்லாம் போச்சு. ச்சே, அவ்வளவுதான். ஏய், சரி சரி, உட்காரு. அழாத, அழாத. எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, எழுந்திர போறாங்க. எழுந்தா எனக்கு என்ன? ஏன் தூக்கமே போச்சு. இவங்க தூக்கமா எனக்கு முக்கியம். சரி சரி அபர்ணா ப்ளீஸ், எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம், சரியா? ஷோ, அழாத. நீ நல்லா தூங்கு ஃபர்ஸ்ட், ஓகேவா? காலையில பேசிக்கலாம். ப்ளீஸ் அபர்ணா, நீ படு. படு, படுன்னு சொல்றேன்ல. நீ முதல்ல படு, படு. ஆ, அழாத, தூங்கு, சரியா? தூங்கு. ச்சே, இவரு ஏன் இப்படி பண்ணாரு? ஏய் கண்மணி, கண்மணி, ம். இங்க வா. ஹே, நீ தூங்கிட்டேன்னு நினைச்சா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது நான் பாத்ரூம் போறதுக்காக எஞ்சேன். அதை விட, ஆமா இவ ஏன் இப்படி தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கா? அது சொல்லு, என்ன விஷயம்? அன்பு அவளுக்கு ஏதோ ஹோப் கொடுத்திருப்பாரு போல இருக்கு. ஹோப்பா? அப்படின்னா? இவர் அவகிட்ட என்ன சொன்னாரு, என்ன சொல்லி வச்சிருக்காருன்னுலாம் தெரியல. இவதான் அவர்கிட்ட வளைஞ்சிட்டு இருக்கா. ஏதோ வயசு கோளாறுன்னு நினைச்சேன். ஆனா இப்ப எதுக்கு இழுக்கிற? என்னன்னு சொல்லு. இல்ல, ஆக்சுவலா இவர் அவகிட்ட ஹோப் கொடுக்க போய் தான் ஆ, அவ இவ்ளோ நாளா இவர்கிட்ட வழிஞ்சிட்டு இருந்திருக்கா. கொழுப்பு தானே அவருக்கு. எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி பண்ணுவாரு? ஏய், புரியலையே. என்ன புரியல? இல்ல, அவர்தான் உனக்கு வேணாம்ல. பின்ன அவரு என்ன பண்ணா உனக்கு என்ன? உனக்கு என்ன நோவுது? உனக்கு ஏன் இப்படி கஷ்டமா இருக்கு? உனக்குதான் அவர் வேணாம்ல. அவரை நீயும் ஏத்துக்க மாட்ட. ஆனா அவரை எந்த பொண்ணாவது விரும்புனா அதையும் நீ பொறுத்துக்க மாட்ட. எதுக்கு உனக்கு இந்த ரெட்ட வேஷம்?
அப்ப உன் மனசுல அன்பு சார் என்ன இருக்காருன்னு அர்த்தம். அதை ஒத்துக்கிட்டு தான் போயேன். எதுக்கு தேவையில்லாம உன் வாழ்க்கை பறி போயிருமேன்னு இப்படி பயந்து பயந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்க? ஏய் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சும்மா லூசு மாதிரி உளறிட்டு இருக்காத. என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு நம்பிக்கை கொடுத்துட்டு இப்படிலாம் ஏமாத்த கூடாதுல்ல. அதத்தான் நான் சொன்னேன். சமாளி சமாளி. இன்னும் எவ்வளவு நாளைக்கு சமாளிக்கிறேன்னா நானும் பாக்குறேன். வா, நேரமாச்சு. ஐயோ. வாங்க. இன்னும் ரெடி ஆகலையா? என்னாச்சுனே இன்னும்மா ரெடி ஆகல? வண்டி ஓடுமா? நாங்களாம் ஊருக்கு போய் சேர்ந்துருவோம்ல. பயப்படாதீங்க, நீங்க நினைச்ச நேரத்துக்கு முன்னாடியே ஊர் போய் சேர்ந்துடலாம். நீங்க பண்றத பார்த்தா இன்னும் வேலை முடிஞ்ச மாதிரி தெரியலையே. முடிச்சாச்சுங்க. ரெடி ரெடி. முடிச்சாச்சுங்க, வண்டி ரெடி. நல்லபடியா ஊரு போய் சேரணும். ம். சார் செக் பண்ணி பாத்துங்க. சரி. போய் பாருங்க தம்பி. ம். ஸ்மூத்தா இருக்கு. நல்லா பண்ணிருக்கீங்க. பின்ன தம்பி யாரு? எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆசான மெக்கானிக் ஆச்சே. சும்மாவா? இந்தாங்க, இத வச்சுக்கங்க. இருக்கட்டும், பரவாயில்ல சார். நீங்க அவருக்காக பண்ணலாம். இது உங்க சர்வீஸ்க்காக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்தாங்க வச்சுக்கங்க. தம்பி சார் அன்பா குடுக்குறாருல, வாங்கிக்கோ. இந்தாங்க வச்சுக்கங்க. தேங்க்ஸ் சார். இட்ஸ் ஓகே. வரேன் சார். சரி, எல்லாம் ரெடி தானே? கிளம்பலாமா? எடுத்துட்டு வந்ததை யாரும் மிஸ் பண்ணல. அப்புறம் ஊருக்கு வந்துட்டு அத காணோம் இத காணோம்னு சொன்னீங்கன்னா அப்புறம் இவ்வளவு தூரம் வர முடியாது சொல்லிட்டேன். எல்லாம் செக் பண்ணியாச்சுடா, கிளம்ப வேண்டியதுதான். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த ஹெல்ப்பை நாங்க என்னைக்குமே மறக்க மாட்டோம் சார். அட என்ன தம்பி இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்றீங்க? இல்ல சார், தங்க இடமும் கொடுத்து சாப்பாட்டுக்கு அரேஞ்சும் பண்ணீங்க. நீங்க மட்டும் இல்லைன்னா காட்டுல எப்படி தவிச்சிருப்பேன்னு எங்களுக்கே தெரியாது. சத்தியமா இது எங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆனா நல்லா இருந்துச்சு சார். தம்பி அப்படி பார்த்தா எனக்கு தான் புது அனுபவம். இந்த காட்டு பகுதியில விலங்குகளும் நாங்களும் மட்டும்தான் இருப்போம். மிருகங்களோட சத்தத்தை தவிர வேற சத்தத்தையே கேட்க முடியாது. இப்படி ஒரு குடும்பமா உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு. நாங்களே சமைச்சு சாப்பிட்டு நாக்கு செத்து போயிருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல வீடு சாப்பாடு சாப்பிட்டோம். அதுக்கு நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். காட்டுக்குள்ளேயே வேலையா இருக்கே, உங்க ஊரு குடும்பத்தெல்லாம் மிஸ் பண்ற மாதிரி கஷ்டமா இருக்காதா? அட நீ வேறம்மா, மனுஷங்களோட இருக்கிறத விட விலங்குகளோட இருக்கிறது எவ்வளோ மேலு. இங்க இருந்து அனுபவிச்சு பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும். கரெக்ட் சார். சரிங்க சார், வரோம் சார். வாங்க தம்பி, பார்த்து போங்க. வரோம் சார். வரோம் சார். சரி, ரொம்ப வா. தேங்க்ஸ் தேங்க்யூ சார். சார். வாங்க வாங்க. போயிட்டு வாங்கம்மா. வரேங்க. பார்த்து பத்திரம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்கல்ல. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க.
ஆ. வண்டி வந்துருச்சு, போடுறா பொட்டாச. ஆ? என்ன ஆச்சரியமா இருக்கே, வரவேற்புல அதிரடியா இருக்கு. நிஜமாவே இது நீங்க தானா? நம்பவே முடியலையே. என்ன தம்பி இப்படி பேசுறீங்க? எப்பேற்பட்ட சாதனையை பண்ணி நம்ம ஹோட்டலோட பேரை உலகம் முழுக்க வியந்து வாழ்த்துக்கள் மேடம். அன்பு தம்பி, அண்ணா, அண்ணா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், கைய கொடுங்க. சூப்பரு. ஏய், இந்த திருட்டு பையன் ரொம்ப ஓவரா வழிறான்டா. அந்த ஆளு ஒரு பச்சந்தி சேஃப். அவனை விடுங்க. நம்ம பிரச்சனை இப்ப அவன் இல்ல. இந்த அன்பும் கண்மணியும் ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. அவங்க 2 பேரும் மறுபடியும் நம்மள டாமினேட் பண்ணாம பாத்துக்கணும். என்ன சேஃப் சொல்றீங்க? உண்மைதான்டா. வர வர நம்ம காலு கீழ இருக்கிற மண்ணு வலிக்கிட்டு போற மாதிரியே இருக்கு. சரி சரி, சமாளிங்க சமாளிங்க. ம், ம். பூச்சி, என்னடா பாத்துட்டே இருக்கிற? பொன்னாடை எட்டுவாடா. பரவாயில்ல அன்பு. எங்க நான் வராம அந்த காம்படிஷன்ல தோத்துறீங்களோன்னு நினைச்சேன். எப்படியோ ஜெயிச்சு ஏமானத்தையும் நம்ம ரெஸ்டாரண்ட் கௌரவத்தையும் காப்பாத்திட்டீங்க. சந்தோஷம். வாழ்த்துக்கள். சூப்பர் ப்ரோ. நிஜமா செஃப்பும் நானும் இல்லாத இந்த வெற்றிய இப்ப கூட என்னால நம்பவே முடியல. இது ஃப்ளூக்கோ இல்ல மத்த டீம்ஸ் உங்களை விட ரொம்ப மொக்கையோ என்னவோ தெரியாது. ஆனா வெற்றி வெற்றி தானே, அதை யாரும் மறுக்க முடியாதுல. எனிவேஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். இரு இரு. இந்தாங்க, இதையும் பிடிங்க. சரளா, இது 2யும் தேன்மொழிக்கும் கண்மணிக்கும் போடு. நான் இது 2யும் கார்த்திக்கும் அன்பு தம்பிக்கும் போடுறேன். சரியா? சரிங்க. அன்பு தம்பிக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கார்த்திக் தம்பி, இந்தாங்க உங்களுக்கு தான் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், கையை கொடுங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வரட்டுங்களா? தர்மலிங்கனே, ஒரு நிமிஷம். இருந்தாலும் ஒரு சின்ன டவுட். என்ன டவுட்டு? இல்ல, காசெல்லாம் இவ்வளவு தண்ணியா செலவு பண்ணி வரவேற்பு கொடுக்கற அளவுக்கு நீ அவ்வளவு நல்லவெல்லாம் கிடையாது. அதான் எனக்கு டவுட்டா இருக்கு. என்ன சமாச்சாரம்? அட என்ன தம்பி, இதெல்லாம் என்னோட ஏற்பாடுன்னு நினைச்சீங்களா? ஆமா. நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு காசை கொட்டி அழுவணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தான்னு கேட்டேன். அப்புறம் இதுல சல்லி பைசா என்னோடது கிடையாது. எல்லாம் மேடம், நம்ம மேடத்தோடது. அது எது மேடமே? அதோ அந்த மேடம். இவதானா? பரவாயில்லையே, உன் தோல்வியை ஏத்துக்கிட்டு எங்க மூஞ்சில முழிக்க முடியாம ஓடி போயிருப்பேன்னு நினைச்சேன். ஆனா இப்படி எங்களுக்கு மாசான வரவேற்பு கொடுப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சூப்பர் வெண்ணிலா. ஐ எம் ரியலி இம்ப்ரெஸ்ட். என்ன சொன்ன? தோல்வியா? இதெல்லாம் ஒரு தோல்வியா? என் லைஃப்ல அப்படி ஒரு வார்த்தை என் டிக்ஷனரியில கூட இல்ல.
உன் பண திமிருல அது உன் கண்ணுக்கு தெரியலன்னு சொல்லு. இன்னும் நீ தோத்தது கூட ஏத்துக்க முடியாம அகம்பாவத்துல சிரிக்கிற பாரு. இதாண்டி உன்னோட அழிவு காலம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அன்பு. ஆ? ம். நீ டென்ஷன் ஆகாத கண்மணி. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி மறுபடியும் நான் இங்கே உட்கார்ந்துருவேன்னு நினைச்சு பயப்படாத. கொடுத்த வாக்க மீற பழக்கம் எப்பவுமே என்கிட்ட இல்ல. ஹம். நான் இந்த ரெஸ்டாரண்ட் விட்டு வெளியே போறேன். நல்ல முடிவு. நல்ல முடிவுதான். ஆனா என்னோட பங்கு இந்த ரெஸ்டாரண்ட்ல இதோட முடிஞ்சிராது. என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் இங்க இருந்து வெளியே போகாது. அது இங்க தொடர்ந்து இருக்கும். அது எனக்கும் ஜீவாக்கும் நடுவுல இருக்கிற பிசினஸ் டீலிங். அத யாருக்காகவும் நான் மாத்த மாட்டேன். முக்கியமா உன்னால ஏன் அன்பு தோக்குறத என்னால பார்க்க முடியாது. அதனால இந்த ஒரு தடவை நான் பின்வாங்குறேன். பின்வாங்குறவங்க அத காரணம் சொல்லி விளக்க மாட்டாங்க. ஜெயிச்சிட்ட திமிர்ல பேசுறல. ஆனா இந்த சின்ன வெற்றியை வச்சுட்டு உனக்கும் எனக்குமான யுத்தம் முடிஞ்சிருச்சுன்னு மட்டும் நினைக்காத. இது நம்ம போட்டியோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மட்டும்தான். கேம் இன்னும் முழுசா முடியல. இந்த ஆட்டத்துல நீ கொஞ்சம் என்ன தாண்டி ஓடி இருக்கலாம். ஆனா லைஃப்ங்கிறது ஒரு நீளமான மாரத்தான். அதோட ஃபினிஷ் லைனை தொடுறதுக்குள்ள நீ மூச்சு முட்டி செத்துருவ. மறுபடியும் சொல்றேன், என்ன ஜெயிச்சிட்டதா நினைச்சு மட்டும் ரொம்ப சந்தோஷப்படாத. ஏன்னா இதுக்கப்புறம் நான் உனக்கு தர போறது தோல்வி மட்டும்தான். அவ கிடக்குற விடு. எப்படியே இங்க இருந்து ஒழிஞ்சால, இனிமே நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு நல்ல காலம் தான். தைரியமா இரு. ஒரு நிமிஷம் இருங்க, கொஞ்சம் இருங்க. சரசு போய் எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரேன். ரெண்டு பேரும் சேர்ந்து நில்லுங்க. எதுக்கு சித்தி இதெல்லாம்? என்னது எதுக்கா? எவ்வளவு பெரிய சாதனை பண்ணிட்டு வந்திருக்கீங்க. உங்களால இந்த ரெண்டு குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, இந்த காலனிக்கே பெருமை. ஆமா. இந்த வெற்றிக்காக நீங்க ஒவ்வொருத்தரும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க தெரியுமா? எங்களை விடுங்க. ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணம் அண்ணனும் இவங்களும் தான். இது சாதாரண வெற்றின்னு நினைச்சீங்களா? இதுக்கு பின்னாடி அவங்களோட கடினமான உழைப்பு, போராட்டம் அதெல்லாம் இருக்கு. ஆமா, அதுல எத்தனை பேரோட பொறாம இருக்கும். அதுக்கு திருஷ்டி சுத்தி போட வேண்டாமா? சேர்ந்து நில்லுங்க. அன்பு, பக்கத்துல சேர்ந்து நில்லுப்பா. சேர்ந்து நில்லு போ. நான் இல்ல. ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, நோய் கண்ணு, நொல்ல கண்ணு, கள்ள கண்ணு, அந்த கண்ணு, இந்த கண்ணு, எல்லா கண்ணும் கண்டபடி தொலையட்டும். கடுகு போல வெடிக்கட்டும். நல்லதே இனி விடியட்டும். சரி காவேரி, அப்புறமா பார்க்கலாம். சிவகாமி, ராத்திரி சாப்பிடறதுக்கு நீங்க எதுவும் பண்ண வேண்டாம்.
எங்க வீட்டுக்கு வந்துருங்க. நாங்களே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். சீக்கிரமா எல்லாம் ரெடி ஆயிட்டு வாங்க. ஓ அப்படியா? வாங்க. சரி. வா 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 போமா.